ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம். ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம ந இதி மாமேதி சோர்ஜுன. ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம ந இதி மாமேதி ச அர்ஜுன. அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார். அர்ஜுனனை கூட்டி என்ன கூப்பிட்றாருன்னு கேட்டால், அர்ஜுன அப்படின்னு கூப்பிட்டு ஏவம் திவ்யம் ஏவம் சொல்கிறார் இல்லையா, ஏவம் இந்த வண்ணமாக கிளானிர்பவதி பாரத அப்படின்னு சொன்னாலும் ஒரு யுகத்திலும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் அவதரிப்பது அப்படின்றத சொல்கிறத அந்த விஷயத்திலையும் இவ்வண்ணம் இத்தகைய முறையில் மே என்னுடைய திவ்யம் அப்ராகிருதமான ஜன்மத்தையும் கர்மத்தையும் தத்துவதா உள்ளபடி எவன் வேத்தி அறிகின்றானோ சக அவன் தேகத்தை விட்டு இந்த உடலை விட்டு தெக்த்வா புனர்க மறுபடியும் மீண்டும் மீண்டும் பிறவியை ந ஏத்தி அடையமாட்டான் மாமேதி என்னையே வந்து அடைவான் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். அதாவது பெருமாள் இப்படி அவதாரம் எடுக்கிறார். அந்த அப்ராகிருதமான சரீரம் எடுத்துக்கிறார், அப்ராகிருதமான கர்மங்களை செய்கிறார். எல்லா விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சீர்கேடுகள், அதாவது பூபாரத்தை குறைப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் தான் எடுக்கும் அவதாரங்களை பற்றி எவன் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கு மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது, அவன் தன்னையே வந்து அடைவான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதாவது இன்னொரு தடவை பிறக்க வேண்டாம். ஏன்னா பெருமாளோட சிறப்பை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவனுக்கு, அதாவது புனர்ஜன்மன வித்யதே அப்படின்னு சொல்லும்பொழுது கர்மவசத்தால் பிறப்பதில்லை, பகவானை போல் இச்சையால் உலகில் அவதரிக்கலாம். அப்படி எப்படியான்னு இருக்குமா? ஒரு ஜீவன் பெருமாளுண்ட சரணாகதி பண்ணி அவருடைய பெருமாளுடைய வைகுண்டத்துக்கு பரமபதத்துக்கு போனாலும் திரும்பி வர வேண்டியது இல்லை. ஆனால் இதுபோல் பெருமாளை பற்றி தெரிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் அது பெருமாளுடைய திருவடி வாரத்தில் போய் பரமபதத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன இச்சை இருக்கும் திரும்பி வரத்துக்கு? பெருமாளே கூப்பிட்டு கீழே போய் வாழையெல்லாம் திருத்தி அழிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னாதான் நம்மளோட ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பெரியவாள்லாம் பிறந்திருக்காளே, அதுபோல் வந்தால் தான் அது வர முடியுமே தவிர அதுக்கு இந்த சாதாரணமாக நம்ம முயற்சி பண்ணி மேலே போயிருக்கிறதே அதுபோல் இருக்கிற ஜீவனை அனுப்ப மாட்டார். அது இல்லாமல் பெருமாளுடைய ஆயுதங்கள் இருக்குது, இத்தனை விதமான 16 விதமான ஆயுதங்கள் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆயுதத்தோட அம்சமாக சிலவாளை கீழே மறுபடியும் பிரகிருதிக்கு அனுப்பி அங்கே இருக்கிற ஜனங்களை திருத்தி மேல் அவளுக்கு உண்மையை உணர வச்சு மேலே கூட்டின்னு வான்னு அனுப்புவராக இருக்கும். அதனால் நாரதாதி மகரிஷிகள் போல் இன்னும் பெரிய மகரிஷிகள் போல் அனுப்பி அவளுக்கு இச்சையினால் பிறக்க சொல்லி அவளை என்ன பண்ணணும், ஜனங்களை எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுத்து அவளை மேலுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லணும். நல்ல புத்தின்றது என்ன? ஒவ்வொரு பீரியட் அது வழக்கத்துக்கு வரணும். ஒரே ஒரு நாளில் ஒரு 10 நிமிஷத்தில் நல்ல புத்தி வரும்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே நல்ல புத்தி ஒரே நேரத்தில் வந்துவிடுமா இருக்கும். ஆனால் வரும், சொல்கிறத கேட்டு இந்த புராண வைராக்கியம்னு ஒன்று சொல்லுவாள். இந்த உபன்யாசங்கள்லாம் நம்ம கேட்ட தோயனமான அர்ஜுனன் எப்படியெல்லாம் பெருமாள்கிட்ட பவ்யமாக நடந்துக்கிறா, அப்புறம் ராமர் எப்படி இந்த வனவாசத்தும் போது எப்படிலாம் நடந்துட்டார், அப்புறம் அவள் அப்பா கிட்ட அவர் எவ்வளோ பவ்யமாக நடந்துட்டார், அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கிற கதையெல்லாம் நம்ம கேட்குறோம்னு வைங்க. அப்போ நம்மளுக்கு தோணும்
நம்ம கூட இது போல் இருக்கலாமே, நம்மளுக்கும் இது போல் நாளையிலேருந்து நம்ம இப்படி முயற்சி பண்ணலாம், ஏன் இப்போவே இன்றைக்கி ராத்திரி உபன்யாசம் முடிஞ்சு அதுக்கு போன உடனே பிடிச்சி அப்படியே இருக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணும் தான். ஆனால் இந்த உபன்யாசம் சீரியஸ் 10 நாளோ 15 நாளோ முடிஞ்சிருத்தோன்னு வைங்களேன், மறுபடியும் அந்த வைராக்கியம் புராண வைராக்கியம்னு சொல்லுவாத பெரியவாள்லாம், அது முடிஞ்சிருத்தோன்னா அப்புறம் நம்மளுக்கு அதை பற்றி தோணவே தோணாது. அது எவ்வளோ நாளைக்கு நம்ம கேட்டுன்னு இருக்கோமோ அது வரைக்கும் அந்த வைராக்கியம் இருக்கும். அது போல் இருக்கணும், ராமனை போல் இருக்கணும், கிருஷ்ணனை போல் இருக்கணும். இல்லாட்டி போனால் இன்னும் குசேல உபாக்கியானம்னு சொன்னால் பெருமாள்கிட்ட போய் குசேலர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தங்கிட்ட இருந்த அவலை கொடுத்தார், அதுக்கு பெருமாள் எப்படி பிரிதியாக அவ்வளோ பெரிய அன்பு காமிச்சார் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம கூட இது போல் என்ன கலப்பில்லாத ஒரு அன்பை பெருமாள்கிட்ட வச்சுக்கணும் அப்படின்னு தோணும் தான். எத்தனையோ பேருக்கு அழுக கூட வரும் அப்படின்னா அது அந்த சீனோட சரி. அதுபோல் இந்த இச்சையினால் செய்யக்கூடிய வேலைகளை போல் இது டெம்பரவரியாக தான் இருக்கும். அதுபோல் இருக்கிற ஒரு ஈடுபாடு. ஆனால் பெருமாளுடைய திருவடி வாரங்களை என்ன பண்ணிட்டோம், நம்ம அடைந்து விட்டோம். நம்மளுக்கு அப்படி ஒரு எலிவேஷன் கிடச்சிருதுன்னு சொன்னால் மீண்டும் கீழே பிறக்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்றத புனர்ஜென்ம ந வித்யதே, எப்பொழுதும் மீண்டும் அவ்வாறு பிறப்பு இல்லை அப்படின்றத பெருமாள் இங்கே தீர்மானமாக உறுதியாக எடுத்து சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.